இந்த உதாரணங்கள்படி கடந்த ஆட்சி காலங்களில் நிர்வாக திறமையின்மை, அக்கறையின்மை, கவனமின்மை, திட்டமிடல் குறைபாடுகள் மற்றும் சுயநலத்தின் காரணமாக ஏற்படுத்திய குளறுபாடுகளுக்கும் சீர்கேடுகளுக்கும் 2026ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி பிறந்து 100 நாட்களான பாலகனை காரணம் குற்றம் சுமத்துவது நியாயம்தானா இது என்பதை அவர் மனசாட்சி விட்டு விடுகிறேன். நமது மக்களின் அரசானது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இதுவரை முந்தைய அரசால் ஏற்படுத்தப்பட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முனைப்புடன் செயல்பட்டு வருங்காலங்களில் அனைத்தும் சீர் செய்யப்படும். நமது இலக்கு தெளிவானது. பசியற்ற தமிழகம், வளமான விவசாயம், வலிமையான பொது விநியோக திட்டம், பாதுகாப்பான உணவு உற்பத்தியிலிருந்து நுகர்வு வரை ஒவ்வொரு நிலையிலும் வலுப்படுத்தி தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பை மேலும் உயர்த்துவதே நம்ம லட்சியம். இறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நடித்த சந்திரோதயம் திரைப்படத்தில் ஒரு பாடல், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, இந்த பாடலில் ஒரு சில வரிகளை மட்டும். நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு, உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும், நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். அந்த நம்பிக்கை ஒளிதான் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள். நமது வெற்றி தலைவர் அவர்களின் வழியில் நின்று தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒவ்வொருவரும் துணையேற்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துறையின் மானிய கோரிக்கை பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள உதவியாக இருந்த தலைமைச் செயலாளர், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள், துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அமுதா அவர்கள், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி ஷில்பா பிரபார் அவர்கள், தமிழ்நாடு சேமிப்பு கிழங்கின் நிர்வாக இயக்குநர் ஜான் லூயிஸ் அவர்கள், உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் திரு சிவராஜ் அவர்கள், குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறையின் காவல்துறை அதிகாரி திரு ரூபேஷ்குமார் மீனா அவர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் எனது குடும்ப உறுப்பினர்கள், உதவியாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகளின் நலன், நுகர்வோர் உரிமை, பொது விநியோக திட்டத்தின் வலிமை மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தரமான சேவைகள் அனைத்து மக்களுக்கும் சேரும் வகையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் தொடர்பான புதிய அறிவிப்புகளை தங்களின் ஒத்துழைப்பின் பேரில் வெளியிடுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைகளின் கிணங்க உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மானிய கோரிக்கைகள் 24 புதிய அறிவிப்புகள் வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அறிவிப்பு எண் 1, உணவு தானியங்கள் சேமிப்பதற்காக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் 13 மாவட்டங்களில் மொத்தம் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 15 சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 81,60,00,000 மதிப்பீட்டில் கட்டப்படும். அறிவிப்பு 2, அரியலூர், நாமக்கல் மற்றும் மேட்டுப்பாளையம் சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் தலா 3,400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 நவீன சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 13,50,00,000 மதிப்பீட்டில் கட்டப்படும். அறிவிப்பு 3, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 10 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் தொழிலாளர் ஓய்வறை ரூபாய் 1,89,00,000 மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 4, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 17 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் பழுது மற்றும் பராமரிப்பு பணிகள் ரூபாய் 12,61,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு எண் 5, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 18 சேமிப்பு கிடங்கு வளாகங்களில் வைக்கப்படும் தானியங்களின் முழுநேர கண்காணிப்பினை உறுதி செய்திட கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி ரூபாய் 1,20,00,000 மதிப்பீட்டில் பொருத்தப்படும். அறிவிப்பு எண் 6, உணவு தானியங்களின் தரத்தினை உறுதி செய்திடும் பொருட்டு அவற்றின் அடுக்கி அட்டிகளாக வைக்கும்போது தரைவெளி ஈரப்பதம் தாக்காமல் இருக்கவும் காற்றோட்ட வசதிக்காகவும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 12 சேமிப்பு கிடங்குகளுக்கு 6,000 எண்ணிக்கை அட்டிக்கட்டைகள் ரூபாய் 1,44,00,000 மதிப்பீட்டில் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 7, இந்த ஆண்டு முதற்கட்டமாக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கின் 18 சேமிப்பு கிடங்குகள் வளாகங்கள் சிறந்த வளாகங்கள் நட்சத்திர மதிப்பீட்டினை அடையும் அவற்றுக்கு தரக்குறி உயர்த்தப்படும். அறிவிப்பு எண் 8, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் கிடங்கு பணியாளர்களுக்கு கிடங்கில் மேற்கொள்ளப்படும் நவீன தொழில்நுட்ப முன்னெடுப்புகள் குறித்து திறன் பயிற்சி மேம்பாட்டு பயிற்சி ரூபாய் 5,00,000 மதிப்பில் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 9,
தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் 62 சேமிப்பு கிடங்குகளின் இயற்கை சூழலை பாதுகாக்கவும் பசுமை சூழலை உருவாக்கவும் 5000 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்படும். அறிவிப்பு எண் 10. தலா 250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நிரந்தர கட்டமைப்புடன் கூடிய சேமிப்பு கிடங்கு, சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, ஈரப்பத அளவுமானி, கன்வேயர் பெல்ட் மற்றும் இதர வசதிகளுடன் கூடிய 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ரூபாய் 81 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் கட்டப்படும். இதன் மூலம் நிரந்தர கட்டமைப்பு கொண்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை 889 உயர்த்தப்படும். 11. அரவை ஆலைகளிலிருந்து பெறப்படும் ரைஸ் தரம் மூட்டைகளின் தடமறிதல் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு அரிசி மூட்டைக்கும் QR கோடு டேகிங் முறை அறிமுகம் செய்யப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.